இன்றைய அவசர உலகில் கடைகளில் விற்கப்படும் உணவும் நொறுக்கு தீனிகளும் ஆரோக்கியமற்றதாகவே உள்ளது. அன்றாட சமையலில் பயன்படும் பருப்புகள் முதல் கீரைகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் பால் பொருட்களில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் சிக்கனமான வழியிலேயே நமது ஆரோக்கியத்தை பேணலாம். இன்றைய அவசர வாழ்க்கையில் குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் வழக்கமான உணவை தவிர்த்த நொறுக்கு தீனிகள் தேவை அதிகரித்து விட்டதாகவே தெரிகிறது. அதன் விளைவாக அந்நிய நிறுவனங்கள் முதல் தள்ளுவண்டிகள் வரை எண்ணெயில் பொரித்த உணவுகள் பல இடங்களில் பல வண்ணங்களில் எங்கும் வியாபித்திருக்கின்றன. அவற்றை சாப்பிடுவதால் ஆரோக்கியம் மட்டுமின்றி நமது பர்சும் காலியாவதுதான் மிச்சம். ஆனால் இந்த இரண்டையும் பாதுகாக்கும் மாற்று வழி இருப்பதாக கூறுகின்றனர் நிபுணர்கள். பருப்பு வகைகளில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த பொட்டுக்கடலைலாம் வந்து நமக்கு ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலையோ இல்லை சுண்டலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விலையும் நமக்கு கம்மியாக இருக்கும். அதே டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸும் உள்ளே போன மாதிரி இருக்கும். வெளியில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை தடவை அதை ரீயூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கலாம். விலை உயர்ந்த பாதாம், முந்திரி போன்றவை தவிர உலர் பழங்களில் செறிந்திருப்பதாக சொல்லப்படும் சத்துக்கள் அனைத்தும் சாதாரண கீரைகளில் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதிலும் முட்டைக்கோஸ், முள்ளங்கி மட்டுமின்றி காலிஃப்ளவரின் கீரையும் சிறந்தது என்கின்றனர் இவர்கள். நீங்கள் வந்து கீரை வகைகளில் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சுற்றி இருக்க ஒரு இலை, அது யூஸ்வலாக நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி கீரையில் வந்து உங்களுக்கு அயன் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து அதிகபட்சமான அயன் வந்து அதில் தான் இருக்குது. அந்த இலையை தூக்கி போடாமல் அந்த இலையை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட் சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகும் அந்த காலிஃப்ளவர் கீரையால். இல்லை மற்ற கீரைகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாகும். பொதுவாக நம் நாட்டின் காலநிலைக்கேற்ப காய்கறி, பழங்கள் உற்பத்தியை இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிறது. கோடையில் நீர்ச்சத்தும் குளிரில் மாவுச்சத்தும் நிறைந்த காய்கறி, பழங்களின் விளைச்சல் சீசனாக இருப்பது வழக்கம். அந்தந்த பருவத்தில் அவற்றின் விலையும் குறைவாக இருக்கும் என்பதால் அவற்றை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தலாம் என்பது இன்னொரு யோசனை. எப்போவுமே சீசனல் ஃப்ரூட்ஸாக தான் வாங்கணும். சீசனல் ஃப்ரூட்ஸ்னால் அந்த நேரத்துக்கு எந்த பழம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த பழத்தை தான் வாங்கணும். எப்போவுமே வந்து ஆப்பிள்க்கோ, மாதுளம்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ்க்கே போகணுன்ற அவசியம் சுத்தமாக கிடையாது. குழந்தைகளின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதாக கூறும் விலை உயர்ந்த பானங்கள், உணவுப் பொருட்களின் சந்தை மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாயாக இருக்கிறது. ஆனால் பட்ஜெட்டில் துண்டு விழாமல் இவற்றை வீட்டிலேயே பெற முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஃபார்முலாஸ் நிறைய கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேழ்வரகை வந்து நல்லா முளை கட்டிட்டு அதோடு வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் உடச்சி கடலை கலந்துட்டு பால் கலந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து ஒரு செமி சாலிடாவோ இல்லைனா வந்துட்டு ஒரு லிக்விடாவோ நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து செலவே இல்லாத ஒரு சர்டன் ஃபுட்ஸ் இதெல்லாம். இப்போது பல பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு தேடி பிடிக்கும் சத்துக்களில் முக்கியமானது புரோட்டீன். அதை பல ஆயிரம் ரூபாயில் பவுடராகவும் மாத்திரையாகவும் சிலர் தருகின்றனர். ஆனால் மிச்சமாகும் பசும்பாலில் இருந்தே அதை அபரிமிதமாக பெறும் வழியும் இருக்கிறது. வே வாட்டர் சொல்லுவோம். வே வாட்டர்னா என்ன, பாலை கொதிக்க விட்டுட்டு அந்த பால் கொதிக்கிற பாலில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழமோ இல்லை வினிகரோ நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும் அந்த பால். அந்த பாலை வடிகட்டிட்டு ஒரு தண்ணி மாதிரி கீழே நிற்கும். அதுதான் வே வாட்டர். அதுதான் வந்து ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இப்போ நான்வெஜ் எடுத்துக்காதவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து விலை ரொம்ப கம்மியானது, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வகையில் ஊட்டச்சத்து உணவுக்காக அதிகம் செலவிடுவதை தவிர்க்கும் பல வழிகள் இருக்கவே செய்கின்றன. அதை சரியாக கையாண்டால் ஆரோக்கியம் உறுதியாவதுடன் சிக்கனமும் சாத்தியமே. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி உதவியுடன் பாஸ்கரன்.